இனிய வஜ்ரா வணக்கம். இப்போ காயின் பார்க் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேடு பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் முதல்ல எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணிக்கங்க. அப்படியே கீழே பாருங்கள், ஹோம் மார்க்கெட் ட்ரேடு அப்படின்னு இருக்கு பாருங்கள். அந்த ட்ரேடை டச் பண்ணிக்கிறங்க. ட்ரேட் டச் பண்ணணும் உங்களுக்கு இங்கே வேறு ஏதாவது ஒரு காயின் காட்டும். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இங்கே வந்து நான் பிக்கு தான் கடைசியாக ட்ரேட் பண்ணனால எனக்கு கடைசியாக பிக்குன்னு காட்டுது. உங்களுக்கு இப்போ அங்கே பிடிசி இல்லை வேறு ஏதாவது ஒரு காயின் காட்டுது அப்படின்னா, இதை வந்து நீங்கள் பிக்காக மாற்றணும் அப்படின்னா இந்த பாருங்கள், இந்த பிக்குக்கு பக்கத்துலேயே அந்த காயினுக்கு பக்கத்துலேயே இது மாதிரி அம்புக்குறி மாதிரி கீழே இறங்குற மாதிரி காட்டும். அந்த அம்புக்குறியை டச் பண்ணிக்கோங்க. இங்கே சர்ச் பாக்ஸில் போய் நீங்கள் என்ன காயின் வாங்கணும் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் காயின் பேரை போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நம்ம தலைவர் சொன்ன மாதிரி பிக்கு வாங்குறீங்க அப்படின்னா இது மாதிரி சர்ச் பாக்ஸில் பிஐஜி பிக் காயின் பேர் அடிச்சுக்கோங்க. இப்போ காயின் அடித்தோன்னா உங்களுக்கு இங்கே பிக்குன்னு மாறிடும். இப்போ பிக்குன்னு மாறிடுச்சு. இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணணும். இப்போ காயின் பார்க் எக்ஸ்சேஞ்சில் இப்போ கடைசியாக 97.36 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு 2.96 காயின் 96 அந்த மாதிரி எண்ணிக்கையில் இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க ஃபுல் அமௌண்ட்டுக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பாருங்கள் 100% அப்படி தொட்டிங்கன்னா முழு அமௌண்ட்டுக்கு வாங்கிடலாம். இல்லை அது கம்மியாகனா 75, 50, 25% கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு அந்த இது விவரம் தெரியலை அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து இங்கே டச் பண்ணிடுங்க. இந்த சிகப்பு கலரில் இருக்குது பாருங்கள், இது வந்து நீங்கள் வாங்குறதுக்கு உண்டான ஆப்ஷன். இது நீங்கள் செல் ஆஃப் இது சிகப்பு கலரில் உள்ளது நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அங்கே எத்தனை காயின் அதில் பேலன்ஸ் இருக்கோ அது வந்துடும். உங்கள்கிட்ட இதுக்கு உண்டான அமௌண்ட் இருந்தால் இங்கே கீழே பாருங்கள், அந்த பெர்சன்டேஜ் கீழே உள்ள பாக்ஸில் அமௌண்ட்டு காட்டிடும். இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு. நீங்கள் இங்கே பை ஆர்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பை ஆர்டர் ஆயிரும். இப்போ நான் வந்து 2.96 காயின் வந்து 288.88 அந்த அமௌண்ட்டுக்கு வாங்குகிறேன். இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ என்கிட்ட கீழே பார்த்தீங்கன்னா 632 இருக்கும் பாருங்கள், அவைலபிள்னு கீழே காட்டுது பாருங்கள். இதில் நீங்கள் பை அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ளேஸ் ஆர்டர் ஆயிரும். இப்போ பாருங்கள், எனக்கு ப்ளேஸ் ஆர்டர் ஆயிடுச்சு. இங்கே இருந்த காசு கம்மியாயிருச்சு. இப்போ ஆர்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆர்டர் இல்லை. இப்போ கம்ப்ளீட் ஆர்டரில் பார்த்திங்கன்னா நமக்கு உடனே இப்போ வெயிட்டிங்கில் இருந்தால் ஓப்பன் ஆர்டரில் உங்களுக்கு காட்டும். இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பக்கத்தில் இருக்க கம்ப்ளீட் ஆர்டர் அப்படிங்கிறத டச் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், எனக்கு 2.96 காயின் ஆட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத காட்டும். இதே மாதிரி தான் நீங்கள் வேறு காயின் வாங்கணுன்னாலும் அமௌண்ட் இது மாற்றிக்கணும், காயினோட நேமை மாற்றிக்கணும். நன்றி, வணக்கம்.